Excellent. Mini project using C programming. ஸோ இது என்ன மினி ப்ராஜெக்ட் அப்படின்னா அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சம்மந்தமான ஒரு மினி ப்ராஜெக்ட் வந்து இந்த இதில் பண்ண போகிறோம். சரி, அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா கூட்டுத்தொடர்னு தமிழில் சொல்லுவாங்க. கூட்டுத்தொடர் அதாவது பார்த்திங்க அப்படின்னா 1 2 3 4 இப்படியே போகுதுன்னு வச்சுங்களேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா முதல் நம்பர் ஏன்னு வச்சுக்கலாம். இதுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா 1ன்னு வருது. அதாவது 2லேருந்து 1 மைனஸ் பண்ணோம்னா 1. இந்த 1 இந்த நம்பர் கூட ஆட் பண்ணோம்னா அடுத்த நம்பர் வரும் 3. அந்த இது கூட 1 ஆட் பண்ணோம்னா இது வரும். ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து போயிட்டே இருக்கிறது கூட்டுத்தொடர். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2ன்னு எடுத்துக்கலாம், 5ன்னு எடுத்துக்கலாம், 8ன்னு எடுத்துக்கலாம், 11 இப்படியே போகலாம். ஸோ இது ஒரு கூட்டுத்தொடர். என்ன, முதல் நம்பர் ஏ, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5லேருந்து 2 மைனஸ் பண்ணோம்னா அது D = 3. அப்போது இதுக்கு அடுத்த டேர்ம் பார்த்தீங்கன்னா 5 கூட 3 கூட்டினோம்னா 8, 8 கூட 3 கூட்டினோம்னா 11, 11 கூட 3 கூட்டினோம்னா 14. இது இப்படியே போயிட்டுருக்கும். ஸோ இதை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கூட்டுத்தொடர், அதாவது அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதனுடைய ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது என்ன அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட பொசிஷனில் இருக்கிற வேல்யூ அப்படிங்கிறது இது ஜென்ரல் ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்படி போயிட்டே இருக்குது. இப்போது இது 1வது டேர்மு, இது 2வது டேர்மு, இது 3வது டேர்மு, இது 4வது டேர்மு, இது 5வது டேர்மு. இப்போ எனக்கு 500வது டேர்மு இதில் என்ன வரும் அப்படின்னா நம்ம கண்டுபிடிக்கிறது இது 500 முறை போட்டுகிட்டே போய் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். அப்போ என்ன பண்ணலாம், இந்த ஜென்ரல் டேர்மை யூஸ் பண்ணலாம். எப்படி, A500 ஈக்குவல்ஸ் முதல் நம்பர் என்ன 2 ப்ளஸ் n என்ன 500, 500 மைனஸ் 1 இன்ட்டு D, Dங்கிறது என்ன இங்கே 3. அப்போ பார்த்தீங்கன்னா 2 ப்ளஸ் 499 இன்ட்டு 3. ஸோ இதுதான் அந்த டேர்மு. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா 9 27 7 மீது 2 27 2 29 இது 2 3 12 14 2 ப்ளஸ் இது. அப்போ ஃபைனல் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 1499 அப்படிங்கிறது தான் என்னவாக இருக்கும், 500வது டேர்மாக இருக்கும், 500th டேர்மாக இருக்கும். சரிங்களா. இப்போது உங்களுக்கு வந்து ஒரு கூட்டுத்தொடர் அப்படின்னா என்ன அப்படின்ற ஐடியா வந்துருச்சு. சரி, இந்த மினி ப்ராஜெக்டில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் சம்மந்தமான சில வேலைகளை நம்ம கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன் பண்ண போகிறோம், அவ்வளோதான். சரி, என்னென்ன ப்ரொவிஷன் பண்ண போகிறோம், ஃபைண்ட் nth டேர்ம். இப்போ நம்ம பார்த்த மாதிரி ஜென்ரல் ஃபார்ம் நமக்கு ஒன்று கொடுத்துருக்காங்க, an ஈக்குவல்ஸ் a n-1 இன்ட்டு D. இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம ஒரு குறிப்பிட்ட டேர்மை கண்டுபிடிக்கலாம். ரைட். அடுத்தது பார்த்திங்கன்னா பிரிண்ட் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸ். எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 100 டேர்ம்ஸை பிரிண்ட் பண்ணுப்பா. முதல் நம்பர் 2 டிஃப்ரென்ஸ் வந்து 2ன்னு நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து 2 4 6 8 அப்படியே 100 டேர்ம்ஸ் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். அது அந்த மாதிரி எனக்கு ஒரு ப்ரொவிஷன் வேணும். பிரிண்ட் n டேர்ம்ஸ் ஃப்ரம் பர்டிகுலர் டேர்ம். இப்போ பார்த்தீங்கன்னா 3வது டேர்ம்லேருந்து எனக்கு 5 டேர்ம் பிரிண்ட் பண்ணணும். அதாவது ஃபஸ்ட்டிலேருந்து பிரிண்ட் பண்ணதுக்கு பதிலாக எனக்கு 3வது டேர்ம்லேருந்து 5 டேர்ம். அப்போ 6 8 10 12 14. ஸோ இந்த 5 நம்பரை மட்டும் டிஸ்பிளே பண்ணணும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொவிஷன். அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஃபைண்ட் கன்சிக்யூட்டிவ் 3 நம்பர்ஸ். அதாவது 3 கன்சிக்யூட்டிவ் 3 நம்பரை வந்து கண்டுபிடிக்கணும் இந்த சீக்வன்ஸில். எப்படி, யூஸிங் இட் சம் அண்ட் ப்ராடக்ட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போது 4 6 8ன்னு வச்சுக்கலாமே. இதுதான் வந்து இப்போ நம்ம வந்து கண்டுபிடிக்க வேண்டிய நம்பரு. பட் இதுக்கு சில இன்புட் தேவைப்படுது. என்ன, சம்மும் ப்ராடக்ட்டும். அப்போ பார்த்தீங்கன்னா 4 6 24, சாரி 4 6 10 18ங்கிறது சம்மு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 8 48 இன்ட்டு 4. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா 200க்கு 8 கம்மி. அப்போ 202. 4 8 32 2 மீதி 3 4 4 16 3 192. அப்போ 192. நான் இந்த நம்பரையும் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இந்த வேல்யூ இந்த 4 6 8 அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். சரி, இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அதுக்கு ஒரு
மெத்தேடு வச்சுருக்காங்க, மேத்தமெட்டிக்கலாக ஒரு மெத்தேடு வச்சுருக்காங்க. ஸோ இப்போது நம்ம இதை தான் இங்கே நம்ம கற்றுக்கணும். ஸோ மேத்தமெட்டிக்கலாக ஒரு மெத்தேடு இருக்குது அப்படிங்கும்போது அதை யூஸ் பண்ணி நம்ம எப்படி நம்ம கம்ப்யூட்டர்னுடைய கோடிங்காக கன்வெர்ட் பண்ணுறோங்கிறது தான் இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 4, 6, 8 இப்போ இந்த 18ன்னு இருக்குது. ஸோ இந்த 3 நம்பர்னுடைய கூட்டுத்தொகை அப்படிங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, சென்டரில் இருக்கிற நம்பர் ஏ, அதுக்கு முன்னாடி நம்பர் ஏ மைனஸ் டி, அதுக்கு அடுத்த நம்பர் ஏ ப்ளஸ் டின்னு வச்சுக்கணும் அப்படிங்கிறாங்க. எனக்கு 3 நம்பர் இருக்குது. 1 ஏ மைனஸ் டி, ஏன்னா சென்டரில் இருக்கிறது அந்த ஒரு நம்பர். இதுக்கு முன்னால் நம்பர் என்ன இருக்கும்? டிஃப்ரென்ஸை மைனஸ் பண்ண இருக்கிறது முன்னால் நம்பராக இருக்கும். இதுக்கு அடுத்த நம்பர் என்ன இருக்கும்? டிஃப்ரென்ஸை ப்ளஸ் பண்ணோம்னா இந்த நம்பராக இருக்கும். அப்போ முதல்ல இதை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம்? இந்த சம்முக்கு ஒரு ஃபார்முலா கொடுக்குறோம். ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி. ஸோ இது என்ன அப்படின்னா 18. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஏ மைனஸ் டி ப்ளஸ் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் டி. ஸோ அப்போ என்னாகும் அப்படின்னா இந்த டியும் அழிஞ்சிரும். அப்போது எந்த ஃபார்ம் கொடுத்தாலும் 3a = இது. அப்போ a = என்ன சம்மோ அது டிவைடட் பை 3. அப்போது ஃபஸ்ட்டு நம்பர், இந்த மிடில் நம்பர் என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது பார்த்திங்கன்னா டி தெரிஞ்சது அப்படின்னா முன்னாள் நம்பரையும் பின்னால் நம்பரையும் கண்டுபிடிக்கலாம். சரி, டி எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு இன்னொரு இது கொடுத்துருக்காங்க, ஏ மைனஸ் டி இன்ட்டு, அதாவது இந்த 3 ப்ராடக்ட் அப்படின்னு என்ன, பெருக்கல். அப்போ இன்ட்டு ஏ ப்ளஸ் டி. இதை என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 192ன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா? அப்போது இதை நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டி, அப்போது ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் வருது. ஸோ அப்போ பார்த்திங்க அப்படின்னா ஸோ இப்போ மல்டிப்ளை பண்ணுவோம். ஏ ஸ்கொயர், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏடி இன்ட்டு ஏ ப்ளஸ் டி 192. இப்போது இதை மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா ஏ க்யூப் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் டி. அடுத்தது இது பார்த்திங்கன்னா மைனஸ் ஏ ஸ்கொயர் டி மைனஸ் ஏடி ஸ்கொயர். இதையும் பெருக்கணும் அப்படின்னோம்னா ஏ டி ஸ்கொயர். சரி, இப்போது இந்த ஏ ஸ்கொயர் டியும் என்ன ஆகுது? மைனஸ் அழிஞ்சிருது. அப்போ என்ன இருக்கும் மீதி? ஏ க்யூப் மைனஸ் ஏடி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் 192. ஓகே. ஸோ அப்போது இந்த ஏ க்யூப் இந்த பக்கம் வந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்போ இதை நான் இந்த பக்கம் கொண்டு போகிறேன். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா 192, அதாவது ஏ க்யூப் மைனஸ் 192 ஈக்குவல்ஸ் ஏடி ஸ்கொயர்னு ஆகுது. ஸோ அப்போ என்னாகும்? இந்த ஏ வரும்போது இங்கே இது வந்துடும். ஸோ இந்த ஏ கீழே வந்துருச்சு. இந்த ஸ்கொயர் இங்கே வரும்போது ஸ்கொயர் ரூட் ஆகிடும். ஸோ அப்போது ஏ வேல்யூவை வச்சு இந்த ஏ வேல்யூவை பேஸ் பண்ணி நான் என்ன பண்ணலாம்? இந்த வேல்யூ சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்னு வச்சுக்கலாம். சம் ஆஃப் ப்ராடக்ட் சம்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா, பிஎஸ்ன்னு வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஃபார்முலா எனக்கு கிடச்சிருச்சு. அப்போ டி வேல்யூ என்ன? இது எப்போவுமே மாறாது. ஏ க்யூப் மைனஸ் ப்ராடக்ட் சம் டிவைடட் பை ஏ. இந்த ஃபார்முலா எனக்கு கிடச்சிருச்சு. அப்போது இந்த ஏவையும் இந்த டியவும் வச்சு நம்ம 3 நம்பர் கண்டுபிடிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை கண்டுபிடிக்க போகிறோம். அதே மாதிரி இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோன்றதையும் நம்ம அது வரும்போது பார்க்கலாம். அதே சமயத்தில் கமாண்ட் லைனில் இருந்து நான் மெனுவாக ரன் பண்ணாமல் கமாண்ட் லைனில் இருந்தும் ரன் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி இந்த ப்ராஜெக்டை இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்திங்க அப்படின்னா குவின்சி யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோன்னா ஒரு ப்ராஜெக்டை நம்ம க்ரியேட் பண்ணிக்க போகிறோம். ஒரு ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணுறோம். பாருங்கள், குவின்சி 2005 நியூ ப்ராஜெக்ட். ஓகே, என்ன ப்ராஜெக்ட் நேம் அப்படின்னு சொல்கிறாங்க? ஏபின்னு வச்சுக்கலாம். ஓகே, செட் டார்கெட் பாத்.
ஓகே ரைட். இப்போது புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன், சி ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். int main. ஸோ இதுக்கு எங்கே ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா இதே ஃபோல்டரில் ஏபி மெயின் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த ஃபைலை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் ஃபைல் ஏபி மெயினை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது கூட இன்னொரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். சி ஃபைல் include stdio.h. ஸோ இதுக்கு என்ன பெயர் கொடுக்கலாம் அப்படின்னா ஏபி ஃபங்க்ஷன்ஸ். ஓகே, இந்த ஃபைலையும் இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் ஏபி ஃபங்க்ஷன்ஸ். ரைட். இப்போது இந்த ஏபி மெயினில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஏபி ஃபங்க்ஷன்ஸ் டாட் சியை நான் ஆட் பண்ணுறேன். ஹேஷ் இன்க்ளூட் ஏபி ஃபங்க்ஷன்ஸ் டாட் சி. ஓகே, இப்போ பில்டு கொடுக்குறேன். ஓகே, இது ஒர்க் ஆகுது. ரைட்டு. இப்போ எனக்கு என்ன பண்ணணுன்னா ஒரு மெனு வந்து டிஸ்ப்ளே பண்ணணும். அந்த மெனுவை திரும்ப திரும்ப நம்ம வந்து ரன் பண்ணணும். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன், int ஆப்ஷன் while 1 திரும்ப திரும்ப வேலை பண்ணு. ஸோ இது வந்து repeat the process until the user wish to quit. ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னா சிஸ்டம் சிஎல்எஸ் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்க்ரீனை முதல்ல கிளியர் பண்ணுறேன், இதை பில்டு பண்ணுறேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லி பில்டு. ரைட். இப்போது ஸ்க்ரீனை கிளியர் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா arithmetic progression printf ஓகே printf ஆப்ஷன் வந்து இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன ஆப்ஷன் இருக்கோ அந்த ஆப்ஷன்லாம் கொடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன ஆப்ஷன் நமக்கு ஃபைண்ட் nth term, print first n terms. find find nth term, printf print first n terms. இப்போ print 9 அப்படின்னா quit அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா printf enter your choice, scanf %d ampersand opt. ஸோ இப்போது ஸ்விட்ச் கொடுக்குறேன், ஆப்ட் கொடுக்குறேன். கேஸ் 9 இருந்தால் பிரேக். பிரேக்னு கொடுக்கலாம், இல்லை ரிட்டர்னும் கொடுக்கலாம். ஸோ பிரேக் பண்ணிடலாம். லூப் விட்டு வெளியே வந்தோடனே இஃப் ஆப்ட் ஈக்குவல்ஸ் பெஸ்ட்டு இங்கேயே முடிச்சிடலாம். இஃப் ஆப்ட் ஈக்குவல்ஸ் 9 இருந்தால் இந்த வைல் லூப்பை விட்டு பிரேக் பண்ண சொல்லலாம். 1 இருந்தால் ஒரு வேலை பண்ணும், கேஸ் 2 இருந்தால் ஒரு வேலை பண்ணும். இது மாதிரி டிஃபால்ட் printf invalid choice.
press a key to continue, get ch. இப்போ இது பில்டு பண்ணலாம். ஓகே, ரன் பண்ணுவோம். ஓகே, arithmetic progression 1 find nth term, 2 print first n number n terms, இந்த மாதிரி ஆப்ஷன் வருது. இப்போ நான் என்ன கொடுக்குறேன், 9 கொடுக்குறேன், இல்லை 4 5 கொடுக்குறேனே. ஸோ 5 கொடுத்தா என்ன வருது, இன்வேலிட் சாய்ஸ், ப்ரெஸ் எ கீன்னு வருது. நான் என்ட்ரு அடிக்கிறேன், மறுபடியும் இங்கே வருது. இப்போ 9 கொடுக்குறேன். ஸோ இப்போ வெளியே வந்துருச்சு. ஓகே, இப்போ மெனு வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்துல ஒரு கேப் விடுவோம். ரைட், இந்த குவிட் மட்டும் தனியாக தெரியறதுக்கு ஒரு கேப் விட்டுருக்கலாம். இப்போ என்ன பண்ணலான்னா, இந்த ஃபைண்ட் nth டேர்ம் அப்படின்னா அதுக்கு உண்டான கோடிங்கை நம்ம என்ன பண்ணலான்னா இன்னொரு இந்த ஏபி ஃபங்க்ஷன்ஸில் வச்சுக்கலாம். ஸோ இங்கே void find nth term. ரைட், இதில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா printf enter the first term value, that is a value வாங்குகிறோம். int a comma d comma n comma result. ஸோ scanf %d ampersand a. ஸோ முதல்ல a வேல்யூ வாங்கிக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா enter the difference value, difference. ஸோ அதாவது d வேல்யூ வாங்குகிறோம். scanf %d ampersand d. அடுத்தது பார்த்தீங்கன்னா printf என்ன பண்ணுறோம், which term you want, that is n. ஸோ எந்த டேர்ம் வேல்யூ வேணும் அப்படின்னு கேட்குறோம். scanf பண்ணிக்கிறோம் %d n. ஸோ நமக்கு தெரியும் ரிசல்ட் ஈக்குவல்ஸ் a ப்ளஸ் n மைனஸ் 1 இன்ட்டு d. இதுதான். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், printf %d with term is %d result, அதாவது nth டேர்ம் அப்படிங்கிறது இந்த ரிசல்ட்டு. இது பண்ணிவிட்டு printf press a key to continue. ஸோ இங்கே கெட் ch போட்டுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபைண்ட் nth டேர்முங்கிறத நம்ம என்ன பண்ணுறோம், இங்கே ஆப்ஷன் 1ஆக இருந்தால் ஃபைண்ட் nth டேர்மை இது பண்ணுறோம், ஃபைண்ட் nth டேர்ம். இப்போது மறுபடியும் பில்டு பண்ணுவோம். அன்சக்ஸஸ்ஃபுல் பில்டு வருது. மல்டிபிள் டெஃபினேஷன் ஆஃப் ஃபைண்ட் nth டேர்ம். ஓகே, ஸோ என்ன எரர்னால் இந்த குவின்சியை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ராஜெக்டில் இருக்கிற எல்லா ஃபைலையும் அதுவே இன்க்ளூட் பண்ணிக்கும். ஸோ அதனால் இந்த தனி லைன் நமக்கு தேவையில்லை, டைரெக்டாக பில்டு மட்டும் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பில்ட் ஆகிடுச்சு. மறுபடியும் ரன் பண்ணுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு ஃபைண்ட் nth டேர்ம். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வேல்யூ வந்து நான் 2ன்னு கொடுக்குறேன், டிஃப்ரென்ஸ் 3ன்னு கொடுக்குறேன். 5வது டேர்ம் என்ன அப்படின்னு கேட்குறேன். 5th டேர்ம் இஸ் 14 வந்துருச்சு. ஸோ 2 3 ஆட் பண்ணோம்னா 5, 2க்கு அப்புறம் 5, 5க்கு அப்புறம் 8, 8க்கு அப்புறம் 11, 11க்கு அப்புறம் 14. ஸோ இப்போ கரெக்டாக வந்துருச்சு. ஸோ அப்போது இந்த ஃபஸ்ட்டு டாஸ்க் வந்து இப்போ நம்ம முடிச்சிட்டோம். ரைட், இப்போ என்ட்ரு அடிக்கிறேன். அடுத்தது பிரிண்ட் ஃபஸ்ட்டு n டேர்ம்ஸுக்கு உண்டான கோடிங் பண்ணலாம். ஸோ இந்த ஏபி ஃபங்க்ஷன்ஸில் இப்போ கீழே இன்னொரு ஃபங்க்ஷன் போடலாம். void print n terms.
ஓகே, எகெயின் இதில் இருக்கிற எல்லாமே வரும். இதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன், மறுபடியும் கோடிங் பண்ணிகிட்ருக்க வேண்டாம். ஸோ என்டர் ஃபஸ்ட்டு டேர்ம் வேல்யூ வேணும், டிஃப்ரென்ஸ் வேணும். இது விச் டேர்ம் அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஹவு மெனி டேர்ம்ஸ் யூ வாண்ட், என். ஓகே, இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா I, J அப்படின்னு 2 வேரியபிள் வச்சுக்க போகிறோம். I அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா எத்தனை டேர்ம் பிரிண்ட் பண்ணிகிட்ருக்கு அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணோம். இன்னொன்று வந்து ரிசல்ட்டு, என்ன ரிசல்ட்டு வந்து வரணுமோ அதை வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு ரிசல்ட்டு. நான் ரிசல்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஆரம்பத்தில் A அப்படின்னு வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு டேர்ம். இப்போ ஃபார் I இஸ் ஈக்குவல் டு 1லேருந்து I லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு NI ப்ளஸ் ப்ளஸ். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா printf இங்கே ஒரு கேப் போட்டுக்கலாம். பர்சன்டேஜ் சம் 5D ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்த ரிசல்ட் என்ன அப்படின்னா ரிசல்ட் ப்ளஸ் டிஃப்ரென்ஸ். அடுத்த நம்பர் என்ன இருக்கும், இப்போ இருக்கிற வேல்யூவோட டிஃப்ரென்ஸ் ஆட் பண்ணோம்னா அடுத்த டேர்ம்னுடைய வேல்யூ. ஸோ அப்போது இது ரிப்பீட் ஆகும்போது எனக்கு எல்லா வேல்யூவும் பிரிண்ட் ஆகும். சரி, இப்போ ஆகுதான்றது வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே print n terms. ரைட், இப்போ பில்டு பண்ணலாம். ரன் பண்ணலாம். இப்போ ரெண்டாவது ஆப்ஷன் டைரெக்டாக போகிறேன். ஃபஸ்ட் டைம் வேல்யூ 2, டிஃப்ரென்ஸு 2. ஹவு மெனி டைம்ஸ் யூ வாண்ட் 10. ஓகே, இப்போ வந்து நடுவில் வெயிட் பண்ணல. ஸோ வெயிட் பண்ணுறதுக்கு ஒரு இந்த கோடிங்கை காப்பி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு டேர்ம் வேல்யூ 2, டிஃப்ரென்ஸ் 2, 10 டேர்ம். ஸோ அப்போது 2, 4, 6, 8 அப் டு பார்த்திங்கன்னா நமக்கு 10 டேர்ம் வந்துருச்சு. சரிங்களா? ஓகே, ரைட்டு. ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட்டு 2ஐயும் நம்ம முடிச்சிருக்கோம். அடுத்த 3ஐயும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு எப்படி வந்து நம்ம பண்ணோம் அப்படிங்கிறத இதே மாதிரி குயின்சி யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ மீன் டைம் நம்ம என்ன ஸ்ட்ராங்காக சஜஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னா ஒவ்வொரு ஐடி கேண்டிடேட்டும் எங்களுடைய C++ அண்ட் லாஜிக்கல் திங்கிங் அப்படிங்கிற கோர்ஸை கண்டிப்பாக வாங்கி படிங்க. இதில் நீங்கள் மிகப்பெரிய எக்ஸ்பர்ட் ஆகணுன்றதில் ஒரு 20% உங்கள் மைண்டுக்குள்ளார போய் உக்காந்துருச்சுன்னா கூட போதும், ஒரு கம்பெனியில் அட்டகாசமாக வந்து ஷைன் ஆகலாம். ஸோ இதனுடைய டிஸ்கிரிப்ஷன் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கோம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் 8508502000 நம்பருக்கு கால் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன கைட்லைன் வேணுமோ அதை நாங்கள் பண்ணுவோம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.